நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயற்கை வேலவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ், அதாவது உடல் நல தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் ஆண்டுக்கு 1000க்கு மேற்பட்ட உணவுகளை உட்கொண்டிருக்கிறாங்க. அது காய்கறி, கீரைகள், பழங்கள், நட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஓகேங்களா. நாம் இன்றைக்கி எடுக்கிறாங்களாங்கிறது தான் கேள்விக்குறி. வெறும் 50 உணவுகளை மட்டுமே விடாமல் நம்ம ஆண்டுக்கு எடுத்துகிட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம முன்னோர்கள் அறுசுவையை சுவைச்சாங்க. இன்றைக்கி நம்ம நாச்சுவையை தான் சுவைக்கிறாங்க. அதாவது நாவுக்கு சுவை கொண்ட இந்த உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு மட்டும்தான். இந்த கசப்பு, துவர்ப்பு எங்கே போச்சு? இது இழக்க போய் தான் இன்றைக்கி பல நோய்கள் வந்துட்டுருக்குது. அதில் குறிப்பாக அந்த தோல் சார்ந்த நோய்கள் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த கசப்பு இழப்பு, துவர்ப்பு இழப்பு தான். அதேமாரி இயற்கையும் நமக்கு தகுந்த மாரி தான். இந்த 3 மாதம் இதை தான் விளைவிப்பேன், இதை தான் நீ சாப்பிடணும்னு சொல்லி நம்ம தமிழர்களுக்கு அது கரெக்டாக சொல்லி தந்துட்டு தான் வருது. இந்த 3 காலம் வெய்ய காலம் வந்துச்சு. இனி நுங்கு, தர்பூசணி, இளநீர், வெள்ளரிக்காய் அப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லுது. இல்லை நான் அப்படிலாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, இப்போ நான் டீ அடித்தே தான் ஆகணும், ஆல்கஹால் யூஸ் பண்ணியே தான் ஆகணும், விடாமல் நான் சிக்கன் இரவு நேரத்தில் குறிப்பாக சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு நம்ம வீம்பாக விடாமல் அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நோய் வராமல் பின்ன ஆரோக்கியமாக வரும். இப்போ இதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல, நம்ம உடலை தப்ப வெப்பத்தை கரெக்டாக சமநிலையாக நம்ம கொண்டு போகணும். அப்போ நம்மளுடைய தப்ப வெப்பத்துக்கு தகுந்த மாரி, மாதங்களுக்கு தகுந்த மாரி உணவு முறைகள் மாறணும். இதுதான் நம்ம தமிழர்களுடைய பண்பாடு. விளையாட்டு உட்பட இந்த 2 மாதம் இந்த விளையாட்டு இருக்கும், அடுத்த 2 மாதம் வேறு விளையாட்டு இருக்கும். இப்படி தான் விளையாட்டையே நம்ம பார்ப்போங்க. தமிழர்களோட விளையாட்டு 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அழிந்து போய் ஒன்லி கிரிக்கெட், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கன்னு அப்படியே இந்த செல்லோடு போயிட்டு வாழ்க்கை போயிட்டு சந்திச்சிட்டு இருக்குது. இனியாவது நண்பர்கள் சிந்தித்து செயல்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய விபி ஹெல்த் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் விபி. நன்றி, வணக்கம்.